காலை பொழுதின் இளவையில் கூட இன்னும் அந்த கிராமத்து மண்ணை தொடவில்லை. மல்லிகா அதற்குள் எழுந்து பழைய பாவாடை தாவணியை சுருட்டிச் சுருகிக் கொண்டு காட்டுப்பாதையில் நடக்கத் தொடங்கியிருந்தாள். அவள் வசிப்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். அப்பா இல்லை, அம்மாவுக்கு கடுமையான முடக்குவாதம், படுத்த படுக்கை. அந்த சின்ன வயதிலேயே மல்லிகாவின் தோள்களில் விழுந்த குடும்பப் பாரம் அவளை காட்டிற்குள் விறகு பொறுக்க ஓட்டியது. காட்டில் பொறுக்கும் காய்ந்த விறகுகளை சுமந்து சென்று ஊருக்குள் விற்றால் மட்டுமே அன்று மல்லிகாவின் வீட்டடுப்பில் பூடை தூங்காமல் இருக்கும். அன்றும் அப்படித்தான். வழக்கமான பாதையை தாண்டி அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் மல்லிகா சென்றாள். முள்புதர்களை விலக்கிச் சென்றபோது அவளுக்கு ஒரு விசித்திரமான மனம் வீசியது. அது சாதாரண காட்டு மணமோ கனிந்த பழங்களின் வாசனையோ இல்லை. ஒருவித தெய்வீகமான மனதை மயக்கும் பலாப்பழத்தின் வாசனை. அந்த வாசனையை துரத்திக் கொண்டு சென்ற மல்லிகா ஒரு பெரிய பாறை இடுக்கை கடந்து நின்றாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை அப்படியே உறைய வைத்தது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான பலாமரம் நின்று கொண்டிருந்தது. அதன் இலைகள் சாதாரண பச்சை நிறத்தில் இல்லை, ஒருவித மரகத பச்சையில் மின்னின. மரத்தின் தண்டு பகுதியில் இதுவரை அவள் பார்த்திராத அளவுக்கு பெரிய பொன்னிறமான பலாப்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த பழங்களிலிருந்துதான் அந்த மாய வாசனை காடெங்கும் பரவிக்கொண்டிருந்தது. பசியால் வயிறு கிள்ளிய மல்லிகா மெதுவாக அந்த மரத்தின் அருகில் சென்றாள். விழுந்து கிடந்த ஒரு சிறிய பழத்தை எடுத்து அதன் முள்தோலை மெதுவாக உரித்தாள். ஆச்சரியம்! கத்தி இல்லாமல் மிக எளிதாக அந்த தோல் உரிந்தது. உள்ளே இருந்த பலாச்சுளைகள் தங்கக் கட்டிகளைப் போல ஜொலித்தன. ஒரு சுளையை எடுத்து வாயில் வைத்தாள். அடுத்த கணம் அவளது உடல் முழுவதும் ஒரு புதுத்தெம்பு பாய்ந்தது. பல நாட்களாக அவளை வாட்டிய பசியும் உடம்பிலிருந்த அசதியும் நொடியில் காணாமல் போயின. என் அம்மாவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பழம் கிடைச்சா அவங்க நோய் நொடியெல்லாம் பறந்து போயிடுமே என்று தனக்குள்ளே ஏக்கமாக பேசிக்கொண்டாள். அவள் சொல்லி முடித்த அடுத்த வினாடி மரத்தின் உச்சியிலிருந்து ஒரு பெரிய பொன்னிற பலாப்பழம் தானாகவே காம்பிலிருந்து விடுபட்டு காற்றில் மிதப்பது போல மெதுவாக வந்து மல்லிகாவின் காலடியில் விழுந்தது. விறகு பொறுக்க வந்தவள் அந்த மாயப்பழத்தை தன் துணியில் சுருட்டி மறைத்துக் கொண்டு ஆச்சரியமும் பயமும் கலந்த நெஞ்சோடு வீட்டுக்கு ஓடினாள். தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் படுத்திருந்த தாயின் அருகில் அமர்ந்தாள் மல்லிகா. பலாப்பழத்தை உடைத்து ஒரு சுளையை எடுத்து தாயின் வாயில் ஊட்டினாள். தேனை விட இனிப்பான அந்த சுளையை விழுங்கிய சில நிமிடங்களிலேயே அந்த தாயின் முகத்தில் ஒரு புதிய ரத்தம் பாய்ந்தது. பல வருடங்களாக அசையாத அவளது கால்கள் மெதுவாக அசைந்தன. கட்டிலிலிருந்து எழுந்து நேராக மல்லிகாவின் முன்னால் வந்து நின்றாள் தாய். மல்லி, என் உடம்புல இருந்த வலியெல்லாம் எங்க போச்சுனே தெரியலடி, கை காலெல்லாம் லேசா இருக்கு என்று கண்ணீர் மல்க கூறினாள். மல்லிகாவுக்கு புரிந்தது அது சாதாரண மரம் அல்ல, ஏழை பெண்ணின் பசி தீர்க்க வந்த ஏதோ ஒரு மந்திர பலா மரம். மறுநாடும் மல்லிகா அதே காட்டுப்பகுதிக்கு சென்றாள். மரத்தின் அருகில் நின்று, மரந்தாயே, என் வீட்ல சமைக்க ஒரு பிடி அரிசி கூட இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற பணக்காரங்க கிட்ட போய் உதவி கேட்டா ஏளனமா பேசுறாங்க. எனக்கு ஏதாவது வழிகாட்டு என்று மனமுருகி வேண்டினாள். அவள் கேட்டு முடித்ததும் ஒரு பலாப்பழம் மீண்டும் கீழே விழுந்தது. மல்லிகா அதை வீட்டிற்கு எடுத்து வந்து உரித்தாள். என்ன ஆச்சரியம்! அந்த பழத்தின் உள்ளே இருந்த சுளைகளை எடுத்த பின் அதன் கொட்டைகள் ஒவ்வொன்றும் பளபளக்கும் தூய வெள்ளிக்காசுகளாக மாறின. மல்லிகாவுக்கு பேராசை இல்லை. திடீரென கிடைத்த வெள்ளிக்காசுகளை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக வாழ அவள் நினைக்கவில்லை. அது ஊர்க்கண்ணில் படும் வீண் ஆபத்தை வரவழைக்கும் என்பதை அவளது யதார்த்தமான கிராமத்து அறிவு அவளுக்கு உணர்த்தியது. முதலில் தன் தாய்க்கு தேவையான நல்ல மருத்துவத்தையும் சத்தான உணவையும் ஏற்பாடு செய்தாள். காசுகளை பதுக்கி வைக்காமல் ஊரில் தங்களைப் போலவே கஷ்டப்படும் 2 ஏழை விவசாய குடும்பங்களுக்கு காட்டுல பழைய புதையல் காசு ஒன்னு கிடைச்சது என்று சொல்லி கடனை அடைக்க ரகசியமாக உதவினாள். ஒரு சில வெள்ளிக்காசுகளைக் கொண்டு ஊர் சந்தையில் சிறிய அளவில் காய்கறி மற்றும் பழங்கள் விற்கும் வியாபாரத்தை தொடங்கினாள். காட்டிலிருந்து நல்ல பழங்களை சேகரித்து வந்து நியாயமான விலைக்கு விற்றாள். அவளது உழைப்பும் நேர்மையும் ஊர்க்காரர்களுக்கு பிடித்திருந்தது. நாட்கள் செல்லச் செல்ல மல்லிகாவின் குடும்பச் சூழ்நிலை சீரானது. வறுமையின் பிடியிலிருந்து அவர்கள் முழுமையாக விடுபட்டனர். அம்மாவுக்கு உடல்நிலை குணமாகி அவரே மல்லிகாவுக்கு துணையாக வியாபாரத்தை கவனிக்கத் தொடங்கினார். மல்லிகா தினமும் காட்டுக்குச் சென்றாலும் தன் தேவைக்கு அதிகமாக ஒருபோதும் அந்த மரத்திடம் கையேந்தவில்லை. ஒரு கட்டத்தில் தன் குடும்பம் சொந்த காலில் நிற்கும் அளவுக்கு வசதி வந்தவுடன்
அவள் மந்திர மரத்திடம் பழங்கள் கேட்பதை நிறுத்திக் கொண்டாள். தாயே, எங்கள வறுமையிலிருந்து மீட்டெடுத்துட்ட. இனிமே நாங்க உழைச்சு பிழைச்சுப்போம். உன்னோட இந்த உதவி எங்கள மாதிரி கஷ்டப்படுற வேற யாருக்காவது போய் சேரட்டும் என்று மனதார நன்றி கூறிவிட்டு விறகு பொறுக்குவரை நிறுத்திவிட்டு தன் சொந்த வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்தினாள். அந்த மந்திர பலா மரம் பேராசைக்காரர்களின் கைகளில் சிக்காமல் காட்டின் அமைதியான பகுதியில் இன்றும் மறைந்திருக்கிறது. தன் சொந்த உழைப்பை நம்பி யதார்த்தமாக வாழ நினைக்கும் நல்ல உள்ளங்களுக்கு மட்டுமே அது இன்றும் தன் வழியை காட்டுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதேபோல் கதைகள் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.